இந்த நாளிலே கூட ஆண்டவருடைய சமூகத்திலே அதிகாலையிலே கர்த்தரை நாம் தேடும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த ஜெபத்திற்கு வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாம் எடுத்து வாசிப்போம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை எரேமியா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மணல் மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசல்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில ஆண்டவர் நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் இரக்கம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஏன்னா நம்முடைய தேவன் அவர் இரக்கத்தின் தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் இரக்கத்தின் தேவன். இரக்கத்தின் தேவன் நமக்கு இரக்கம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எதுவரைக்கும் நமக்கு இரக்கம் செய்வார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கும்போது, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, ஆண்டவர் நமக்கு எதுவரைக்கும் அவர் இரக்கம் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று பார்த்தால், யாத்திராகமம் 20:6 என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் எதுவரைக்கும் நமக்கு இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார்? 1000 தலைமுறை மட்டும். பாருங்க, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும் போது ஆண்டவர் எதுவரைக்கும் நமக்கு இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார்? 1000 தலைமுறை மட்டும் தேவன் நமக்கு இரக்கம் செய்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு இரக்கம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகள், போராட்டம் சூழ்ந்து கொண்டு இருக்கலாம். என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இனி ஒன்றுமே இல்லை, நான் இருக்கிறதே வேஸ்ட் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், 1000 தலைமுறை வரைக்கும் நான் உனக்கு இரக்கம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலவேளையில் ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம், உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கும் நான் இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய இரக்கம் இருந்தால் போதும், இந்த உலகத்தில் எந்த பிரச்சனைகள் நமக்கு சூழ்ந்து கொண்டு வந்தாலும் நம்மால் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. தேவனுடைய இரக்கம் நமக்கு மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் மோசேக்கு வெளிப்படுத்துகிறதான காரியம் எப்படி தெரியுமா? கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் மோசேக்கு அன்றைக்கு வெளிப்படுத்துகிறார், கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மை சுற்றி மனிதர்கள் இரக்கமில்லாமல் சில காரியங்களை, நமக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு வரலாம், அல்லது இரக்கமில்லாமல் உங்களை சுற்றி பல அவதூறான காரியங்களை பேசிக்கொண்டு இருக்கலாம். இரக்கமில்லாமல் உங்களை குறித்து அவர்கள் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம், உங்களை அளவைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் தலைமுறையாய் அவர் இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது. புலம்பலிலே பார்க்கும்போது 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையா இருக்கிறது. அவருடைய இரக்கங்களுக்கு என்னவே இல்லை,
முடிவே கிடையாது. ஆண்டவருடைய இரக்கத்திற்கு முடிவே கிடையாது. இன்றைக்கு ஆண்டவருடைய இரக்கம் நம்மை சூழ்ந்து இருந்து கொண்டிருக்குமானால் பிசாசு நம்மை நெருங்கவே முடியாது. ஹல்லேலூயா. எந்த தீய சக்திகளும் எந்த மனுஷனுடைய கிரியைகளும் நம்மை நெருங்கவே முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம், இமைப்பொழுதும் உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவருடைய இரக்கம் இன்றும் மாறாததாக இருக்கிறது. இந்த காலவேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கடைசியாக நாம் பார்க்கும்போது உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, உபாகமம் 4:31 உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் என்ன செய்ய மாட்டாராம்? நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் நம்மை அழிக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் நம்மை மறந்து போகவும் மாட்டார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே தேவ ஜனமாகிய நாம், ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடவும் மாட்டேன், உன்னை அழிக்கவும் மாட்டேன், உன்னை நான் மறக்கவும் மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே ஆதியாகமத்திலே நாம் பார்க்கும்போது, லோத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை, அந்த இடத்திலே அந்த பாவம் பெருகி கொண்டு இருக்கிறதுனால அந்த சோதோம் கொமோரா பட்டணத்திலே கூட லோத் அந்த இடத்துல இருந்து கொண்டு இருக்கிறார், அந்த குடும்பம் அங்கே இருக்கிறது. ஆனால் தேவனுடைய இரக்கம் அந்த லோத்தின் குடும்பத்தின் மேலே இருந்ததினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த குடும்பத்தை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அந்த இடத்திலே சோதோம் கொமோரா அழிய போகிறது. ஆனால் இந்த ஜனங்கள் லோத்தின் குடும்பத்தை தேவன் அவர் மேல் இரக்கம் வைத்ததினாலே தேவன் அந்த குடும்பத்தை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே கூட ஒருவேளை சத்துரு உங்களை அழிக்க நினைக்க வேண்டும் என்று சொல்லி, பல போராட்டங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு விரோதமாய் அவன் எத்தனம் பண்ணி கொண்டிருக்கலாம், பல சூழ்ச்சிகளை அவன் செய்து கொண்டிருக்கலாம், சில பயமுறுத்ததான காரியங்களை உங்களை செய்து கொண்டிருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்த வேண்டும், துக்கப்படுத்த வேண்டும், இவர்கள் எப்பொழுதும் இவர்கள் பயந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பயத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்காக இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார், அவர் உங்களை அழிக்க மாட்டார், அவர் உங்களை மறக்கவும் மாட்டார். உங்களுக்காக 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே, இந்த கால வேளையிலே, இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக நான் இரக்கம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளில் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என் குடும்பத்திற்கும் என் சபைக்கும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் தேவன் இரக்கம் செய்து எங்களை பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்களானால் நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுத்து ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாயிருக்கிறார். அப்படி நாம் எல்லாரும் கண்களை மூடி இந்த கால வேளையிலே கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான அந்த வார்த்தையை விசுவாசித்து, வாக்குத்தத்தமான வார்த்தையை விசுவாசித்து, என் தேவன் எனக்கு இரக்கம் செய்கிற தேவனாயிருக்கிறார், என் தேவன் எனக்கு இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை அழிக்க மாட்டார், அவர் என்னை மறக்கவும் மாட்டார். என்னுடைய காரியமெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். என் தேவன் என்னை பாதுகாத்து என் குடும்பத்தையும் என் வேலையையும் என் பிள்ளைகளையும் உங்கள் குடும்ப வாழ்க்கையும் தேவன் பாதுகாத்து இந்த வாரத்திலே, இந்த நாளிலே நீங்கள் செய்ய போகிற எல்லா காரியத்திலும் தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமாண்டவர், இந்த கால வேளையிலே வந்திருக்கிற ஜெபத்திலே வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் இரக்கத்தின் தேவன்,
ஆண்டவரே லோத்து குடும்பத்தை அழிக்காதபடி ஆண்டவரே கர்த்தர் அந்த சோதோம் குமோரா பட்டணத்திலிருந்து அவளை கரம்பிடித்து வெளியே கொண்டு வந்து நிறுத்தினீர் ஆண்டவரே. எங்களையும் ஆண்டவரே கர்த்தர் ஆபத்திலிருந்து ஆண்டவரே கர்த்தர் நீர் காப்பாற்றி ஆண்டவரே எங்களுக்காக இரக்கம் செய்து நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். நாளை நடக்க போகிற ஜெபத்தையும் கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த நாளை ஆண்டவருடைய கருத்தில் வைக்கிறோம். சபை விசுவாச குடும்பங்கள் எல்லாரையும் கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளும் அப்பா. ஆசீர்வதியும். துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்திலே ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.